ஆமா ஆமா, நான் தான் வைத்தியர் தான் பேசுறேன். ஓஹா, நீங்க எப்ப வாங்க. போன் பண்ணிட்டு வாங்க வாங்க. வணக்கம். யாரு? வைத்தியர் தான், நான் தான் வைத்தியர். என்ன வீடு கூட்டணுமா, பெருக்கணுமா? என்ன வீடு கூட்டுறாளையா? வீடு கூட்டுறதுக்கு ஒரு ஆளை வர சொன்ன நீயா? தள்ளிடு தள்ளிடு எவ்வளவு சேர தள்ளு. இன்னும் நல்லா தள்ளியா, கிட்ட வரக்கூடாது. எழுதுறியா? இல்ல சார், இல்ல என்ன தொட்டெல்லாம் பேசாத, சொல்லாத. தள்ளி சார், எழுதுறீங்க இல்லையா? என்ன என்ன சார், கையெல்லாம் அப்படி குடையுது சார். அப்படியே கை குடைச்சா எனக்கே வர்றேன். தூக்கம் வரலைன்னா வந்து நல்லா சாப்பிடுயா போயா. இல்ல சார், தலை வலிக்குது, ஏதோ கெட்ட கெட்ட கனவுலாம் வருது சார். கனவு வந்தா இரட்டையா வந்து கேக்குற போயா. பண்ணுங்க சார், ஏதாச்சும் எதுவும் பண்ண முடியாதுயா. கிட்ட இருக்காத, பெஸ்ட் தள்ளிடு. தண்ணியை விட்டு கழுவணும் கைய. இல்லங்க, நான் தொட மாட்டேன் யாரையுமே. எந்த பேஷண்டையுமே நான் தொட்டு பேச மாட்டேன். எனக்கு கஸ்டமர் வர, கிளம்பு. கஸ்டமர் வர, நீ கிளம்பு. நானும் கஸ்டமர் தானே சார். கிளம்பி அவனுக்கு சரியாயிரும் போயா. சரியாயிருமா? சார், மருந்து மாத்திரை தொட்டு கூட பாக்கலையா சார்? அதான் தொடர்ந்து நான் வந்து அப்படியே கண் பார்வையில சரி பண்ணிட்டேன். கிளம்பு. கண் பார்வையில சரி பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா, கிளம்பியா. அடுத்த கஸ்டமர் வர்றாங்க. கிளம்பியா நீ? போறேன் சார். சொல்லுங்க. வாங்க உள்ள வாங்க. என்னம்மா போன் பேசிட்டு வந்துட்டேன். ஆமா உட்காருமா. வேற ஒரு கஸ்டமர் லைன்ல, நீ உட்காருமா. என்னம்மா? அப்படியா? காலை நீட்டு இங்க தூக்கிக்கிறியா காலை? இல்லம்மா, கால் வலி. நீங்க காலில் என்ன வந்துச்சு? கால் வலி சார். நல்லா கால். அப்படியா? அப்ப கண்ணை காட்டு சார். கால் தான் சார் எனக்கு வலி. கண்ணை காட்டுமா, கண்ணை காட்டு. ஒரு மாதிரி இருக்கு சார். சிரிப்பு ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆளும் ஒரு மாதிரி தான் இருப்பேனா. கிட்ட வா. அப்ப நீங்க டாக்டர் இல்லையா? டாக்டர் நான்தாம்மா. அப்ப இப்ப கை வேலை பாக்குற வைத்தியர் சார். கால் தான் சார் வலி எனக்கு. கிட்ட வாமா. கிட்ட சார், கால் ரொம்ப வலினால கஷ்டப்பட்டு நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க சார். வியாதி குணமாகுமா வேணாமா? சார், நோய் குணமாகணும்னா உங்களை தேடி வந்தேன். நோயினே சொல்லாதம்மா, நோயே கிடையாதுமா மனுஷனுக்கு. உங்களை பார்த்தா நோய் குணமாக்குற மாதிரி இல்ல. நீங்க பார்த்தா ஒரு மாதிரி வாரங்களே நோய் கூட்டி வச்சிருக்கீங்க. இங்க பாரு, நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா நோய்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை உலகத்துல. புரியுதா? கிட்ட வாமா. சொல்லுங்க சார். என்ன சார் பண்ண போறீங்க? தொட்டுக்கிட்டு பார்த்தா தானே வந்து குணப்படுத்த முடியும். கால் தான் சார் வலி. நீங்க காலை தானே பார்க்கணும். அதுக்கு இங்க சார் கையை கொண்டு போறீங்க. கண்ணாலே பாக்குறேன். கண்ணை எங்க பார்த்து? இந்த கண்ணாலே அந்த கண்ணை பார்த்தேன்னு வச்சுக்க, எல்லாம் ஒர்க் ஆயிடும். கண்ணுக்கும் காலுக்கும் என்ன சார் சம்பந்தம் சொல்லுங்க. சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் எல்லாமே உலகத்துல எதுவுமே கிடையாதுமா. சரி சார், இப்ப நம்ம 2 பேருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, தெரியுமா? அது உனக்கு டாக்டர் என்ன பொருத்தம் பாரு. நம்ம 2 பேருக்குள்ள ஹைட், வெயிட், அழகு எல்லாத்துலயும் பொருத்தம். ஹைட் வெயிட் பார்க்க வரல சொன்னேன். தனியா விடாதுங்க, நீங்க வாங்கன்னு சொன்னேன். தனியா வந்ததான் உனக்கு லக்கு. நீ லக்கி, தனியா வந்திருக்கிற சார். உண்மையில நீங்க டாக்டர் தானே சார்? என்னமா அப்படி கேட்ட? இல்ல வித்தியாசமா இருக்கு சார். நீங்க பார்க்கவே மாதிரி கூட முடியல. வித்தியாசமா இருந்தாதாம்மா அவன் வந்து நல்லா வேலை பார்ப்பான். எந்த ஒரு மனுஷன் வித்தியாசமா இருக்கிறானா அவன் நல்லா வேலை பார்க்கறான்னு அர்த்தம். புரிஞ்சுக்க. கிட்ட வா சார். வேலை பார்க்கறது நீங்க என்ன? கை கொடு சார். கால் தான் சார் வந்து நீங்க கையை கொடுத்து. அட கால் கிடக்குதுமா. கால் என்னம்மா? கால் பெரிய கால். அது காலுன்னா அப்புறம் கை கொடு. கையை கொடுத்து என்ன சார் பண்ணணும்? கையை கொடுத்தேன்னா கால் தான் சார் வலி. தூங்கவே முடியல சார். கால் வலினால. இங்க பாரு, பேசியே டயர்ட் ஆக்காத. இன்னும் வேலையெல்லாம் பார்க்கணும். உள்ள போய் 2 பேரும் 2 பேரும் வேலை போய் பார்க்கணுமா? ஆமா. இருங்க, நான் என் ஹஸ்பண்ட் வர சொல்றேன். அவர் எதுக்கு? இல்ல நீங்க வேலை பார்க்கணும்னு சொல்றீங்க, எனக்கு புரியல சார். அவர் வந்தா நம்ம வேலை பார்க்கவே முடியாது. அவங்க தான் சொன்னாங்க, டாக்டர் நல்ல டாக்டர் தான், நீ போம்மா நான் வந்துடுறேன்னு சொன்னாரு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லு, உன்னை அனுப்பி வச்சிருக்காருல்ல சார். நீங்க டாக்டர் பத்தி கை கொடு. நான் ஹஸ்பண்ட் வர சொல்றேன். கை கொடு வா சார். டாக்டர் நீங்க எனக்கு கால் வலிக்குது. தள்ளி வாம்மா. என்னம்மா நீ எட்டத்துல இருந்து பார்த்தா நான் எப்படி வைத்தியம் பாக்குறது? என்ன சார் ஒரு மாதிரி பாக்குறீங்க? பக்கத்துல வாரீங்க. உனக்கு வியாதி குணமாயி போச்சு சார். எனக்கு வியாதி குணம் கால் தான் சார் வலி. எனக்கு இங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது சார். முள்ளு குத்துனா அப்படின்னு கத்துறால எதுக்கு சார்? முள்
கேக்குறதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு கத்துறாங்க? கால் குத்துது. ஆமா. ஆண் எதுக்கு கத்தணும்? வலினால. உணர்ச்சி இருக்குல்ல. என்ன உணர்ச்சி? உணர்ச்சிமா. உணர்ச்சி வந்து உள்ளாங்கால்ல இருந்து உச்சி வரைக்கும் ஒண்ணுதான். சார் நீங்க பார்க்க வேற விதமா இருக்கீங்க சார். எனக்கு பயமா இருக்கு சார். நீங்க டாக்டரே வேற விதமா இருக்கிறதுனாலதான் நான் ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன் இந்த ஏரியாவில். கூப்பிடுங்க சார். அவரு அவரை எதுக்குமே அந்த செல்போனை வேற கண்டுபிடிச்சாடா. ஆய்வுனா செல்போன் இது வேற. அடுத்த கஸ்டமர் வந்துருவாங்க, லாக்கிங்ல போட்டுருவான். போட ஒரு கஸ்டமர் வர மாட்டான். அப்படியே வந்தாலும் லைன் கிடைக்காது. ஃளைட் மூட்ல போட்டேன் சார். ஒரு வாட்டி இப்ப நம்பர் வேறலாம் போடு. ஒரு வாட்டி வரவங்க அடுத்து வர மாட்டாங்க சார். நீங்க பார்த்தாலே வேற விதமா இருக்கீங்க. ஒரு வாட்டி வந்தாலே வேலை பார்த்துறேமா சார். என்ன சார் நீங்க உண்மையாவே ஏன் இப்படி தள்ளி போற? தள்ளி போனா ஒண்ணுமே நடக்காது. சார் கிட்ட வா. யாரோ குரல் கேக்குது. நீங்க ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி அடுத்தா வந்துட போறாங்கம்மா. திருதிப்புன்னு நான் கதவை திறந்து சொன்ன பத்தியா? யாருங்க? இல்லங்க எங்க வீடு கூட்ட வேலையெல்லாம் இல்ல. நீ ஏன் வந்தீங்க? நீ ஏன் வந்தீங்க? உனக்கு தான் சொல்றாரு. கண்ணாடி வைத்தியம் பாப்பீங்களா? ஆம்பளைன்னா கண்ணால வைத்தியம் வைப்பிய, பொம்பளைன்னா அழகுக்காக வச்சிருந்தேன். வைத்தியம் சிகாமணி அழகுக்காக வச்சிருந்தீங்க. அதெல்லாம் என்ன பார்த்து ரசிக்கணும்னா ஒரு கெட்ட பறவை தானே. தள்ளி உட்காரணும். பொம்பளைன்னா மடியில உட்காரணும். இதான் உன் வேலையா? சொல்லு. என்ன ஸ்பெஷல்? இன்னையோட அந்த ஸ்பெஷல் இன்னையோட தம்பி இந்த நேரத்துல பார்த்து யாரும் வந்தா விட மாட்டேன். அஸ்தானி வேற காலம். என்னை வெளியே துரத்துற நாய் மாதிரி அவ அந்த பொண்ணை தூக்கி மடியில உட்கார வைக்கிற. உனக்கு என்ன தும்பு? என்ன தும்பு உனக்கு?